இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வந்து dy by dx, இது வந்து du by dx, இது dv dy by பை dx. du. இங்க u ரெண்டாவதா சாரி. என்ன இருக்கோ அதுதான் கீழே வரும். ஓகேவா? அதான் இது ஓகே ஓகே ப்ரோ. du பை இது du by dv, இது dv by dx. இது வந்து cos u cos sin u, sin root u. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா tan சாரி. மைனஸ் சைன். ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஃபோன் இருக்கு ப்ரோ. ஹலோ ப்ரோ சொல்லு ப்ரோ. காசை டிஃபைன் பண்ணா sin u ப்ரோ? காசு டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன். மைனஸ் sin. ஓகே. இது வந்து cos v ப்ரோ. இன்னும் முடியல. டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க பாரு, இந்த காசை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்ட நார்மலா ஒரு யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிரும். கரெக்ட். ஆனா இங்க ரூட் யூல இருக்கு. ரூட் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா root u தான். ரூட்னா என்ன சொல்லியிருக்கேன் ப்ரோ வாய்ஸ் ஒரு மாதிரி சாப்பிட்டுருக்கேன் ப்ரோ. இப்ப கேக்குதா? அது ஒரு மாதிரி கேடுது ப்ரோ. முன்னாடி ஏதோ வாயில சாப்பிட்ற மாதிரி இப்போ சவுண்டு கேக்குது. இப்ப கேட்கல. சாப்பிட்டுருந்தேன் ப்ரோ. ரூட் யூனா இவர் யூ பவர் 1/2 வேணும் ரூட் யூ. ஆமா ஆமா. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. இது டிஃபைன் பண்ணா என்ன ப்ரோ வரும்? நார்மலா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன் இந்த மாதிரி பவர்ல இருந்துச்சுன்னா? பவர் இருந்துச்சுன்னா 2 இருந்துச்சுன்னா 2x போட்டு மேல குறைச்சிருவேன். ஆனா இது 1/2 இருக்கே. அப்படியும் பண்ணலாம். 1/2 தூக்கி டேரக்டா முன்னாடி போடலாமே. 1/2 முன்னாடி போட்டு மேல 0வா? இதெல்லாம் மறந்துட்டியா? நீங்க பண்ண ஞாபகம் இல்லையா? இந்த என்ன பண்ணிருக்கோம்? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்சர்வ் பண்ணு. அதான் நம்ம பவர் வந்து நம்ம 1/2 முன்னாடி போட்டு மேல -1 பண்ணிருக்கோம். இதே மேல போட்டு 1/2 முன்னாடி போட்டு -1. அப்போ ஒரு பாதியில இன்னொரு பாதி, 1ல ஒரு பாதி போச்சுன்னா இன்னொரு பாதி. அப்போ 1/2 u பவர் -1/2 இருக்குமா? -1/2. ஆமா. இங்க மேல இருந்தா மைனஸ், கீழே இருந்தா பிளஸ்ன்னு சொன்னா அப்போ 1/2 இன்டூ u/1/2 இப்படி ஆயிரும். ஓகேவா? இது u பவர் 1/2 மேலே போச்சுன்னா -1/2, கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ். இப்போ மேலே இருந்துச்சா? இது வரைக்கும் மேலே இருந்துச்சு, அதனால மைனஸ். நான் கீழே கொண்டு வந்துட்டேன், ப்ளஸ் ஆக்கிட்டேன். எப்பவுமே ப்ளஸ் வச்சுக்கிட்டா நல்லது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் வச்சுக்கிட்டேன். இந்த u பவர் 1/2 எப்படி எழுதலாம்? ரூட்னு எழுதலாமா? அப்போ 1/2 ரூட் யூ. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது ப்ரோ? 1/2 ரூட் யூ. ஓகேவா? இப்போ ரூட் மைனஸ் சைன் ரூட் யூ இன்டூ 1/2 ரூட் யூ. ஓகேவா? இன்னொரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி தரேன். இந்த மாதிரி எப்பவுமே ரூட் எக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட டிஃபரன்ஷியேஷன் டேரக்டா நீ எழுதிடலாம். 1/2 ரூட் எக்ஸ், அவ்வளோதான். இதான் இதோட டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? அப்போ ரூட் யூன்னு இருந்துச்சுன்னா 1/2 ரூட் யூ. இல்ல ப்ரோ புரியல ப்ரோ. சொல்லு ப்ரோ. இல்ல, இது ஒரு ட்ரிக்கு என்னன்னா, இந்த மாதிரி ரூட் எக்ஸ்னு வெறும் ரூட் எக்ஸ்ன்னு இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா இதோட ஆன்சர் வந்து எப்பவுமே 1/2 ரூட் எக்ஸ், அவ்வளோதான். இப்போ ரூட் யூன்னு இருந்துச்சுன்னா 1/2 ரூட் யூ. 1/2 ரூட் யூ, அவ்வளவுதான். இதுதான் எங்கனாலும் இதுதான் வரும். கரெக்டா? இப்போ இப்படி இருந்தா இப்படி இருக்கு ஒரு கொஸ்டின், இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சிம்பிள், 1/√2 x/1, அவ்வளோதான். இந்த ரூட்டு கீழே போயிரும், ஒரு 2 ஆட் ஆகும், அவ்வளோதான். இது சிம்பிள் மெத்தட். நீ இவ்வளோ இது ப்ராசஸ் பண்ணி பண்ணுறல்ல, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வரல, இதை கொண்டு வராமல் எப்படி டேரெக்டாக போடுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இங்கேயே நம்ம அந்த பழைய சம் பார்த்தோம்ல, அதுலேயும் டேரெக்டாக போடலாம். எப்படி போடலாம்? இங்கே பாரு. இங்கே என்ன எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? x² - 1 கண்டுபிடிக்கணுமா? x² - 1 இப்படி இதான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? x² - 1 இது கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இதுக்கு தான் நம்ம 1/2 இருக்கு ப்ரோ. அதுதான் ரூட்டு. 1/2 தான் ரூட்டுனா 1/2 1/2னா ரூட்டுக்கும் 1/2க்கும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் சேம் தான்.
ஓகேவா. இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா. சரி, இங்கே இதை தானே டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், இந்த x²-1. இதை டேரக்டாக எப்படி எழுதிடலாம்னா, இதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, 1/2√(x²-1). இதான் ஆன்சர் வந்திருக்கும் பாரு கடைசியில். இதா அதை தான் நம்ம இங்கே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா. அது சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, அந்த என்ன ரூட்டில் இருக்கோ அதை கீழே போட்டுறணும், அது கூட 1/2 ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேவா. இது பண்ணிட்டோம். ஓகே. இங்கே என்ன ஆகும், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால், என்ன ப்ரோ இங்கே சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைடு எடுமனா cos v. அதான் இங்கே டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் சீக்கன் அவ்வளோதான், வேற ஒன்றும் வராது. sec²x. ஓகேவா. சீக்கன் ஓகே. sec²x. டேன் டிவைட் பண்ணா sec². டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் sec²x. ஓகேவா. சரி, இப்போ என்ன பண்ணோம், dy/dx கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டாக அவள் டேரெக்டாக மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். dy/dx -sin. ப்ரோ அப்போ என்ன ப்ரோ இந்த மாதிரி வந்துச்சு என்ன ப்ரோ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் யூன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் யூன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் y எடுத்துக்கிறேன், ரெண்டாவது டேர்ம் யூன்னு எடுத்துறோம், மூணாவது டேர்ம் v எடுத்துறோம் ப்ரோ. இது ப்ரோ நம்ம இது பண்ணலையே, நம்ம dy/du/v அதை கட் பண்ணி, அதான் அதை கட் பண்ணி தான் கடைசி தான். நான் உனக்கு தெரியும்ல, போன சம்ல கட் பண்ணோம்ல, அதனால டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், dy/dx போட்டேன். ஆனா எக்ஸாம்பிள் ஒரு கட் பண்ணுவான் ப்ரோ. இல்லை, தேவையில்லை. நீ இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டால் போதும், அதான் dy/dx. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணுமா, சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு பதிலாக யூக்கு பதிலாக என்ன ஃபர்ஸ்ட் விக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம், விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், tan x சப்ஸ்டிட் பண்ணணும். கரெக்டாக விக்கு பதிலாக tan x -sin √u 1/2√u into cos into விக்கு பதிலாக tan x. tan x into sec²x இருக்கு. ஓகேவா. இப்போ அடுத்து என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், u சப்ஸ்டிட் பண்ணணும். யூனா என்ன, cos ஆஃப் √u. கரெக்டாக. யூனா என்ன, sin v. கரெக்டாக sin v. அப்போது -sin into ரூட் யூனா என்னது, யூனா sin v-யா. அப்போ sin tan x. அப்போ √sin tan x into 1/2√sin tan x போட்டோன்னா into cos tan x into sec² tan x. அவ்வளோதான், முடிஞ்சு. into sec² tan x. இது அவ்வளோதான் சம். சேம் மெத்தடு. ஓகேவா. இது ரெண்டும் புரிஞ்சுதா. அதே மாதிரி இம்ப்ளிசிட் டிஃபரன்சியேஷன் ஒன்று கேட்பான். இது வந்து கொஞ்சம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, இது வந்து இதுக்கெல்லாம் என்ன கொடுத்துட்டான், ஒய்யை ஒரு சைடாகவே கொடுத்துட்டானா, எல்லா சம்முலையும் ஒய் ஒரு சைடாகவே கொடுத்துட்டான். கரெக்டாக. இந்த சம்லையும் எல்லா சம்லையுமே இந்த ஒய் f(x) தான் ஒரே சைடாக கொடுத்துட்டான். கரெக்டாக. நம்ம எதிர்க்கு பார்த்த சம் எல்லாத்துலேயும் ஒய்யை வந்து டேரெக்டாக லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டான். இந்த இம்ப்ளிசிட் டிஃபரன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான்னா, ஒய்யை டேரெக்டாக அப்படி கொடுக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணிடுவான்னா, இப்படி கொடுத்துருவான். இங்கே பாரு, √x + √y = 1. ஃபைண்ட் dy/dx. இப்படி கேட்குறான். இவ்வளோ நேரம் டிஃபரன்சியேஷன் படிச்சு இல்லை, எனக்கு இந்த சம்மு சால்வ் பண்ணி சொல்லி. இந்த சம் வந்து 2 மார்க் சம். இது ப்ரோ √x டிஃபரன்ஷியேட் பண்ணா √y = 1. அதான் ப்ரோ எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆட் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம், 1 வரோம் ஆன்சர் வரோம்ல. எப்படி டிஃபரன்ஷியேட் அதான் பண்ணோம், நீ இப்போ அதான் சொன்னீங்க ப்ரோ. 1/√x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். 1/2√x 1/2 அது பிளஸ் 1/2√y = 1. இங்க என்ன பண்றோம், இங்க ஒரே ஒரு ஈக்குவல் டு 1 அதெல்லாம் இருக்கு. இங்க ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்றோம். நம்ம மெயினா எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம், எக்ஸை தான் மெயினா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். கரெக்டா. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். அதனால ஒய்யை எப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் இந்த 1/2√y எழுதிட்டு அது பக்கத்துலேயே dy/dx மல்டிப்ளை பண்ணிடணும். ஒய்யை எந்த சம்மில் எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி சம்மில் எப்போ பண்ணாலுமே ஒய்யை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா அது பக்கத்தில் dy/dx எழுதிடணும். ஓகேவா. மல்டிப்ளைல. அதுக்கப்புறம் இந்த சைடு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. கரெக்டா. 0. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ஒரு டேர்ம் இந்த சைடு வச்சுக்கிறேன், மீதி டேர்ம் அனுசரிக்கணும் பாரு. அப்போ 1/2√y dy/dx = இது அங்கிட்டு போனால் என்ன ஆகும், ப்ளஸில் இருக்கா, மைனஸ் ஆயிரும். -1/2√x. இப்போ இங்கே இது டிவைடில் இருக்குது, இங்கே இது மல்டிப்ளைல இருக்குது, இது அப்படியே அங்கே டிவைடில் போகுமா. அப்போ dy/dx = -1/2√x. டிவைடில் போச்சுன்னா எப்படி ஆகும், 1/2√y வருமா. இப்படி ஆகும். டிவைடில் போயிடுச்சு. இங்கே மல்டிப்ளை இருந்துச்சு, அங்கே டிவைடில் போயிடுச்சு. அப்போ இது வந்து எதோட மல்டிப்ளை ஆகும், இது வந்து மேலே இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். எது ப்ரோ டிவைடில் போச்சு,
இந்த மொத்தமும் இங்கே மல்டிப்ளைல இருந்துச்சா, இங்கே மல்டிப்ளைல ஆமா. இருக்கு. இதை தூக்கிட்டு அப்படியே இது கீழே டிவைடில் போட்டுறேன். இது கீழே அப்படி டிவைடில் போட்டுறேன். சரி. கரெக்டா? சரி, இப்போ இது என்ன ஆகும்? இது கிராஸ் மல்டிப்ளை மேலே வந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா? எப்படி ஆகும்? -1/2 ரூட் எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 2 இன்டூ 2 இது வந்து தலைகீழ மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும். இப்படி மாறிடுமா? ஆமா. இப்போ ஆன்சர் என்ன? -2√y/2√x. இவ்வளோதான் ஆன்சர். இதில் 2 2 கட் ஆயிருமா? அப்போ என்னாச்சு? -√y/√x தான் ஆன்சர். இந்த மாதிரி பண்ணணும். இது இம்ப்ளிசிட் டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி சிம்பிளாக கொஸ்டின்லாம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட் இந்த இது சொன்னேன்னா, இது வந்து சிம்பிளாக 2 மார்க்கில் கேட்குறேன்னு சொன்னேன்னா, இதுவே அவங்க 8 மார்க்கில் கேட்குறேன்னு நினச்சா கேட்கலாம். எப்படி தெரியுமா கேட்பாங்க? காமிக்கிறப்போ முடிஞ்சிருச்சு. ஒரே நிமிஷம் கதவு தட்டுறாங்க, ஓகே பாத்துக்கிறேன். ஓகே. இருக்கியா? ப்ரோ சொல்லு ப்ரோ. இதே கொஸ்டினை பெருசாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. இப்போ s = 16 இந்த மாதிரி கேட்டுருவோம். இங்கே என்ன கேட்டிருக்கான் நல்லா பார்த்துக்கோ. இங்கே y" கேட்டிருக்கான். அதாவது y" என்ன? y' என்ன? y' dy/dx. ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். y" அப்போ 2 வாட்டி வரும். dy²/d²x. இதான் டபுள் டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? மாற்றி எழுதிட்டேன். d²y/dx². ஓகேவா? இதான் டபுள் டிஃபரன்ஷியேஷன். அப்போ உனக்கு என்ன இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். x⁴ + y⁴ = 16 இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லு. அதான் 4x³ + 4y³ நம்பர் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது தேவையில்லை. இன்டூ dy/dx. எப்பவுமே y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy/dx போடணும். ஈக்குவல் நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. புரிஞ்சுதா? சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம்? இப்போ என்ன பண்ணோம்? இதுல இருந்து என்ன பண்ணணும்? இல்ல, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் dy/dx கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த 4x³ இங்கே ப்ளஸ்ல இருக்கா, இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிருமா? 4y³ × dy/dx = -4x³. இப்போ இந்த 4y³ இங்கே இதுல இருக்கா? அப்ப தேவையில்லை ப்ரோ, விட்டுறாங்க. 0 போட தேவையில்லை ப்ரோ. 0 எங்க வரும்? அதான் போயிருச்சு. 0 மைனஸ். ஆமா, 0 -4x³ -4x³ தான். ஓகேவா? இங்க 4x -4x³ / 4y³ இருக்கா? அப்போ 4 4 கேன்சல். அப்போ ஆன்சர் என்னது? -x³ / y³. இப்போ இதுதான் என்னோட dy/dx. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை எப்படி இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றது? இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ணலாம்? யோசி ஈஸி தான். அதான் 3 முன்னாடி போடணும், பவர்ல ஒன்று குறைக்கணும். டிவைட்ல வந்துருச்சா? அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ப்ரோ இது டிஃபரன்ஷியேட் தான ப்ரோ பண்ணனும். டிவைட்ல வந்துச்சுன்னா என்ன மெத்தட்? u/v மெத்தட் யூஸ் பண்ணலாமா? ஓ
அப்போ என்ன ப்ரோ எழுதணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா நான் ப்ரோ டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா என்ன நினைச்சேன் 3 முன்னாடி போட்டு -3 அது ஸ்கொயர் நார்மலா நினைச்சேன். வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இங்க 2 டேர்ம் இருக்கு, எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி ஓகே பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே, அப்போ யூ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், -x³ எடுத்துக்கிறேன். வியை வந்து என்ன எடுத்துக்க போறேன், வியை ஒய் வந்து கியூப், நம்ம y ஸ்கொயர் ஒய் எடுத்துக்கணும். கியூப்னு x எடுத்துக்க கியூப். போறோம். சரி. இப்போ யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா u டிவைட் பண்ணா அதான் 3 அதான் சொன்னேன் -3 ஸ்கொயர் x x². ஸ்கொயர். வியை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது 3y ஸ்கொயர் இன்டூ dy by dx. இதை மறக்கக்கூடாது, இதுதான் இந்த சம்பளம் முக்கியமே. ஓகேவா? சரி, இதோட ஃபார்முலா என்னது, யூ பை வியோட ஃபார்முலா என்னது, யூ பை வியோட ஃபார்முலா uv மேல 1 போடு, மேல 1 போட்டு ஃபர்ஸ்ட் யூவியா. சரி, யூவி மேல 1 போடணும். மேலே எது மேலே? ப்ரோ இந்த v மேல ஒரு போடுவாங்க ப்ரோ, போடு மாதிரி 1 அது இங்கேயே போடணும். சரி, அப்புறம் கரெக்ட் தானே ப்ரோ? சொல்லு அப்புறம் ப்ரோ கரெக்டா இல்லையா நீயே சொல்லு ப்ரோ, நான் சும்மா தான் சொல்றேன். வி யூ டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், ஃபர்ஸ்ட் வி எப்பவுமே வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். இந்த ஆர்டரை மாற்றிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேவா? இதான் ஃபார்முலா. வேணா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், இங்கே செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோ வி இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் போறது வி எப்படி ப்ரோ, யூ டேஷ். பிடிஎஃப்ல பாக்குறியா ப்ரோ? நீ பிடிஎஃப்ல பார்த்து அப்படியே எடுக்கிறேன் ப்ரோ. இது நம்ம போன வாட்டி நோட்டில் எழுதணும்ல, போன வாட்டி ஃபுல்லாக நான் எழுதி வச்சிருந்தேன்னு சொன்னால, அதில் எழுதி வச்சிருக்கேன். ப்ரோ அந்த 2000 போட்ட வந்துச்சா? வந்துருச்சு. ப்ரோ உன் நம்பர் போக மாட்டேங்குது ப்ரோ. அப்படியே நேத்தே சொல்லலாம் தான் பார்த்தேன். நம்பர் வந்து ஏதோ பேங்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இஷ்யூவா இருக்கா இல்ல உங்க பேங்க் இஷ்யூவா இருக்கான்னு தெரியல. ஆனா ரெண்டாவது நம்பர் ஏதோ நான் பிரவீன் ஏதோ வந்தது. தம்பியோட பிரவீன் டி அது போயிடுச்சு. அது போயிடுச்சு. ஓகே ஓகே. அது அப்பனா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு. சரி, இந்த இடத்துல இப்போ வி போட்டா நான் விக்கு பதிலாக என்ன பண்ணும், ஒய் கியூப், யூ டேஷுக்கு பதிலாக -3x² மைனஸ் யூக்கு பதிலாக திருப்பி -x³ பி டேஷுக்கு பதிலாக 3y² இன்டூ dy/dx. புரிஞ்சா? y எங்கெங்கலாம் வரணுமோ டிஃபரன்ஷியேஷன்ல அங்கங்கலாம் dy/dx போடணும். டிவைடட் பை v². vங்கிறது என்னது, y கியூபா. அப்போ y²னா y⁻6 ஆயிரும். 6 y⁻6. இப்போ இதுதான் யாரு, என்னோட d²y/dx. கரெக்டா தப்பா? dy/dx ப்ரோ. இது dy/dx அதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் இன்னொரு தடவை. அதான் d²y/dx. கட்டு. அப்போ இது d²y/dx². ஓகேவா? dx². சரி, இப்போ இதில் உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஒய் கியூபும் 3யும் மல்டிப்ளை ஆனால் -3x² ஒய் கியூப். இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் x³ இன்டூ 3y² dy/dx பை y⁻6 இருக்கா? இப்போ என்ன பண்ணும், இப்போ வந்து அந்த 3 இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. ஒன்றே முடியும். என்ன முடியும்னா, இங்கே dy/dxோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, என்னது -x³ இந்த -x³ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த dy/dx இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். எனக்கு ஆன்சர் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, எக்ஸும் ஒய்யும் மட்டும் தான் ஆன்சரில் இருக்கணும். ஓகேவா? ஆன்சரில் எப்போவுமே எக்ஸும் ஒய்யும், இங்கே பழைய சம் பார்த்துருப்பேன், இதில் பாரு ஆன்சர் வந்து வெறும் எக்ஸும் ஒய்யில் மட்டும் தான் இருக்கும். அங்கே ஏன் dy/dx வந்துச்சா, வரல. அப்போ இங்கேயும் எனக்கு dy/dx வரக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இந்த dy/dxோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -x³ அப்போது -3x² y³ ப்ளஸ் x³ இன்டூ 3y² இன்டூ -x³ சப்ஸ்டியூட் ஆயிருமா? இப்போ என்ன ஆயிரும், y²ம் y³ 1 போயிடும், மிச்சம் ஒன்றே இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கே என்ன கீழே y⁻6 இருக்கும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, -3x² y³ ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, +x³ இன்டூ -x³ எவ்வளோ, +x³ இன்டூ -x³ -x6 -x6. அப்போ இது இந்த மொத்தமாக மைனஸ் ஆயிருமா, மொத்தமாக ப்ளஸ் -x⁻6 3x⁻6 இங்கே ஒரு 3 இருக்குல்ல, 3x⁻6 அவ்வளோதான். பை இங்கே ஒரு ஒய் இருக்கு, இங்கே ஒரு ஒய் இருக்கு, கீழே y⁻6 இருக்கு.
அப்போ இந்த ஒய் பார் சிக்ஸும் இங்கே ஆல்ரெடி டிவைடில் இருக்கா? இப்போ இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒய் பார் சிக்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஒய்யை காமன் ஆக்க போகிறேன். அந்த காமன் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஒய்யை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, இதை இங்கே பண்ணுவோம்ல. அப்போ இங்கே கீழே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுற, மேலே இந்த ஒய்யை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியா, அப்போ -3x² ஒய் பவர் 4 ஆயிருமா? இந்த ஒய் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஒய் பவர் 4. இந்த ஒன் நீங்கள் மல்டிப்ளை ஆச்சுன்னா -3x தான். கீழே ஒய் தான், வெறும் ஒரே ஒரு ஒய் தான் இருக்குது. ஆல்ரெடி கீழே இன்னொரு ஒய் பவர் 6 இருக்கா? இங்கே ஆல்ரெடி ஒரு ஒய், இன்னொரு ஒய் பவர் 6. அப்போ இது மொத்தமாக எவ்வளோ ஆயிரும்? ஒய் பவர் 7 ஆயிரும். முடிஞ்சா? சரி, இப்போ நான் என்ன எடுக்க போறேன்னா இது ரெண்டுத்துல என்ன மெயினாக காமனாக இருக்கு? -3 காமனாக இருக்கு. இன்னொன்று எக்ஸ் காமனாக இருக்கு. எக்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியும்? x² எடுக்க முடியும், ஓகேவா? அப்போ நான் நினைக்கிறேன் -3x² வெளியே எடுத்துடுறேன், ஓகேவா? அப்போ இங்கே மிச்சம் என்ன தான் இருக்கும்? வெறும் ஒய் பவர் 4 மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக ஃபர்ஸ்ட் டேர்மில் -3x² மொத்தத்தையும் வெளியே எடுத்தாச்சு. மிச்சம் ஒய் பவர் 4 மட்டும் தான் இருக்கும். ஒய் பவர் 4 இது x². இல்ல அந்த அந்த அதுக்கு அடுத்த டைம் என்ன 6ல வந்து -3 எடுத்துருவேன். அப்போ என்ன இருக்கும்? ப்ளஸ் இருக்கும். ஒரு x² எடுத்துருவேன். அப்போ வெறும் x⁴ மட்டும் இருக்கும். கரெக்டா? வெறும் 4/y⁴. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ பாரு, இந்த y⁴ + x⁴ எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை. எங்க பார்த்தோம்? கொஸ்டின்ல பார்த்தோம். அதான் கொஸ்டினே. y⁴ + x⁴ வந்து எவ்வளோ? ஆன்சர் எவ்வளோ? 16. கரெக்டா? அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக என்ன போட்டுருணும்? 16 சப்ஸ்டிட் பண்ணிடணும். இப்போ -3x² × 16/y⁴. அப்போ என்ன வரும்? 3 × 16 எவ்வளோ? 48. அப்போ -48x²/y⁴. அவ்வளோதான் ஆன்சர். எனக்கு சிம்பிளிஃபைடு ஆன்சராக கொடுக்கணும் அவனுக்கு, ஓகேவா? இதெல்லாம் ஒரு வாட்டி கேட்டிருக்கான். இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்கான் அந்த சம்பளம். அதாவது ப்ரோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இதுல ஒரே ஒரு இது மட்டும் கொடுக்குறேன், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாரு. ஈஸியானது, நம்ம இது வரைக்கும் பண்ண மாதிரியே கொடுக்குறேன். ப்ரோ போன வாட்டி வந்து நான் லீவ் போடல. அப்போ நான் போன செமஸ்டர் போடல ப்ரோ. அப்ப என்ன கேட்டிருக்கோம் பாரு ப்ரோ கொஸ்டின்ல. அப்ப ஈஸா M1 ஆமா ப்ரோ. இப்போ நடந்தது. இப்போ எப்போ தெரியுமா டேட் சொல்லிட்டா? 2024 மேல மே 29 எக்ஸாம் நான் போறேன். போனது டிஓசி, அது எழுதிட்டேன். இது ஏப்ரல் மே கீழ. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இதான் ப்ரோ கொஸ்டின் ப்ரோ. இதுல குவாட்ராட்டிக் ஃபார்ம் போட்டிருப்பியா? ஃபர்ஸ்ட் 16 மார்க் டன்னா. அடுத்தது இதுல ஈக்குவேஷன் டு டான்ஜென்ட் லைன் இருக்கு, அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் இருக்கு. இதுல டிஃபரன்ஷியேஷனே இல்ல. ஈஸியான கொஸ்டின் பாரு, ஓகேவா? இதுக்கப்புறம் இது 3rd யூனிட். இதுல இது வந்து இது என்னது? இது ஈஸியான சம் தான். இது இங்க டெய்லர் சீரிஸ் கேட்டிருக்கான், இங்க வெறும் மேக்ஸிமம் மினிமம் கேட்டிருக்கான். இது வேற மெத்தட், ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் குழப்பிடாத, ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் யூனிட்ல படிக்கிறோம்ல மேக்ஸிமம் மினிமா, அதுவும் 3rd யூனிட்ல படிக்கிற மேக்ஸிமம் மினிமா வேற, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. செகண்ட் யூனிட்ல வந்தா வேற மேக்ஸிமம் மினிமா, 3rd யூனிட்ல வந்தா அது வேற, ஓகேவா? இது ரெண்டும் செம ஈஸி கொஸ்டின். இந்த ரெண்டும் செம ஈஸி கொஸ்டின், ஓகேவா? அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா இங்க நீ இது அட்டன் பண்ணி கஷ்டம் தான். இது நான் உனக்கு சொல்லியே கொடுக்கல. இந்த யூனிட் நம்ம அவ்வளோ படிக்கவே இல்லை. இந்த 2 யூனிட்டும் நம்ம அவ்வளோ படிக்கவே இல்லை. கடைசியில் நீ இந்த 2 யூனிட் வேணான்ட்ட, கஷ்டமா இருக்குன்ட்டு வேணான்ட்ட. அட்லீஸ்ட் 3 கொஸ்டின் ஒன்றால் அட்டன் பண்ணி 14 மார்க் ஈஸியாக எடுத்து இருந்திருக்கலாம். அப்பயும் பாஸ் பண்ண மாட்டாங்க. 14 மார்க் எடுத்தால் எவ்வளோ வரும்? 48 வருமா? 48. இதுக்கு வர 2 மார்க், இங்கே 2 2 மார்க், ஈஸியான 2 மார்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஈஸியான. இல்ல ப்ரோ, நான் ஃபுல்லா போட மாட்டானுங்க. 52. அப்போ என்ன பண்ணும்? கன்ஃபார்ம் இந்த யூனிட்லாம் நல்லா படிச்சுக்கணும். இந்த 2 யூனிட்ல எது ஈஸி யூனிட்னு கேட்டேன்னா என்ன கேட்டால் 5th யூனிட் ஈஸி யூனிட். பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியான யூனிட்.
அதான் ப்ரோ இந்த வாட்டி கண்டிப்பா பார்த்து ப்ரோ ஆகணும். அதான் ஒரு யூனிட் தான் ஸ்கிப் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த டிஓசில அப்படி பண்ணல. 4 யூனிட் பார்த்தா 1 யூனிட் ஸ்கிப் பண்ணிட்டோம். லாஸ்ட் 5 யூனிட் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஆமா. யூனிட்ல ஒண்ணுமே பார்க்கல. 4th யூனிட் டர்னிங் மிஷினோட நிப்பாட்டோம். ஆனா அதை வச்சே பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம பார்க்கணும். சரி ப்ரோ, இதை யூடியூப்ல ஏத்திரு ப்ரோ. ஓகே, நான் போட்டுறேன். யூடியூப்ல ஏத்திரு, நாளைக்கு வரேன். நாளைக்கு காலேஜ் வருவியா ப்ரோ நீ? நான் வருவேன். சரி ஓகே. அந்த பிளேலிஸ்ட்ல வருது இல்ல எல்லா வீடியோல? வருது ப்ரோ. ஓகே ஓகே. சரி ஓகே. பார்க்குறேன். ஓகே ப்ரோ. ஓகே.